ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்கடியில் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோவோட கார் போயிட்டுருக்கு. அவனோட நேம் வந்து ஜியா. அப்போ அவங்க டிரைவர் ஏதோ ஒரு பைக் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டுருக்கு சார்னு சொன்னதும் எல்லாம் எனிமியோட வேலையாக தான் இருக்கும். ஷூட் பண்ண எதோ வரானுங்களோ என்னமோ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ காரை ஸ்பீடாக ஓட்டுங்கன்னு சொல்லும்போது அங்கே முன்னாடி வந்துட்டு பைக் நிற்குது. இறங்கி வர்றது பார்த்தா நம்மளோட ஹீரோயின் ஜியா தான். அப்போ ஒரு ப்ளஸ் பேக் காமிக்கிறாங்க. குட்டி பையனில் நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு நீ என் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு, நான் எப்பயுமே உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ இப்போ அவன்கிட்ட போய் என்ன பிரதர் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உன் சிஸ்டர் கூட சேர்ந்து எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, நீ இப்படி என்னை கூப்பிட வேலை வைக்காத, அதுக்கு மேலே நீ என்னை மீட் பண்ணி 7 வருஷம் ஆகி போயிடுச்சு, நீ இப்போ என்கிட்ட வந்துட்டு முந்தி மாதிரி பேசணும்னு ட்ரை பண்ணாத, என்கிட்ட விலகிரு, நான் ரொம்ப மாறி போயிட்டேன்னு சொன்னதும் அப்படியா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போய் உட்காந்துட்டு என் கூட சேர்ந்து டேட்டுக்கு நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டாங்க கேட்குறா. அப்போ அங்கே 2 பேருமே சேர்ந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தான் இருக்காங்க. ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அங்கே தாத்தா ஒருத்தர் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை நான் ஜியாவை ஆல்ரெடி அப்ராடுக்கு அனுப்பி வச்சுட்டேன், இதுக்கப்புறம் நீ அவளை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவன் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணியிருந்திருக்கான். இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு கவலை ஆகிட்டுருக்கு. பட் 2 பேருமே அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டாங்க. வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு அவங்க சிஸ்டர் லிசாவை காமிக்கிறாங்க. ஸ்டெப் சிஸ்டர் தான், அவங்க ஸ்டெப் மதருமே கூட இருக்காங்க. இவளோட அம்மா தான். எனக்கு என்னமோ ஜியா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான்னு தோணுதுமா அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் கற்பனை கண்டுட்டு இருக்காது, அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதுமே அவள் ஜியானை வந்து என்கிட்ட வந்து பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு என்னமோ தோணுது அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போ அங்கே அவன் பக்கத்தில் ஹீரோயின் க்ளோஸாக வந்து உட்காந்ததுமே இப்போ நான் போய் ஷவர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் என்னோட அம்மாவோட காரணமான இந்த ஃபேமிலியை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. அப்போ அம்மாவும் பொண்ணுமே போயிட்டாங்க. கதவை நாக் பண்ணதுமே நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் என் கூட சேர்ந்து உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீ வேறு ஒருத்தி கூட சேர்ந்து எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே உன்னை என்கேஜ்மெண்ட் நாங்கள் ஒன்றும் விருப்பப்பட்டு பண்ண கிடையாது, இது ஃபோர்ஸ் பண்ணி தான் நடந்திருக்குன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அந்த லிசாவோட அம்மா அவள் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே பட் நான் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிருது. அம்மா கண்டிப்பாக அந்த ஜியாவை தான் வந்தா எனக்கு தெரியும்னு சொன்னதும் அவள் வந்து ஒரு இடத்த எப்பயுமே எடுத்துக்க முடியாது, உனக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் நம்ம ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பிரதரை தான் போய் மீட் பண்ணுறா. எப்போ நீ சைனாக்கு ரிட்டர்ன் வந்தேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டேன்ப்பா, என்னோட அம்மாவோட காரணமானவங்களை கண்டுபிடிக்க வேணாமா, அதுக்காக தான் சொன்னதும் அப்படி நீ வந்துட்டு என்ன வந்து கண்டுபிடிக்க போற, என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னதுமே நான் அங்கே ஜியானோட சேர்ந்து நைட்டுமே ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன தைரியம் தான் அவன் இப்படி வேலை பண்ணுவான்னு சார் அடிக்கிறதுக்கு கிளம்புனதுமே நீ பேசாம இரு, நான் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவனை செடியூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த லிசா அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், அவன் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரன், அவன் நினைச்சா நம்மளுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணலாம், அவனை வச்சு தான் இந்த காரியத்தை நான் சாதிக்கணும்னு அவ சொல்கிறான். இங்கே அம்மாவும் பொண்ணுமே போயிட்டு அங்கே அவங்ககிட்ட நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிங்க நாங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்கள் இஷ்டத்துக்குலாம் காமிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் அங்கே கெஞ்சி பார்க்குறாங்க, மிரட்டி பார்க்குறாங்க, எதுக்குமே அந்த பொண்ணு அசைஞ்சு கொடுக்க மாட்டா. அவங்க போனதுமே அங்கே கால் பண்ணி இப்படி அம்மாவும் பொண்ணுமே வந்துட்டு ஃபுட்டேஜை செக் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு பண்ணதை கரெக்டாக பண்ணிட்டீங்க, தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பார்த்தா எல்லாம் நம்ம ஹீரோட்ட தான் அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு, இப்படி அம்மாவும் பொண்ணுமே பண்ணியிருக்காங்க பாஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே அந்த லிசா கண்டிப்பாக அவள் ரிட்டர்ன் வந்திருக்காமா, அவளை வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இப்போ முடிக்க எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, ஸோ நீ உன்னோட அப்பாட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோக்கு முன்னாடி அங்கே ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த பர்சனை நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு என்னை வந்து சீட் பண்ணியிருக்கான், இவனுக்கு பனிஷ்மெண்ட்ன்றது சாவு மட்டும் தான், இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்கிறான். அவங்க அசிஸ்டண்ட்டை எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவை சீட் பண்ணார், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு கொஞ்ச நாளில் இறந்துமே போயிட்டாரு, பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நானே வந்துட்டு பார்க்க வேண்டியதாகிடுச்சு, எல்லா பொறுப்புமே எனக்கே வந்துட்டு இருந்துட்டுருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அந்த லிசாக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அங்கே போய் நிற்கிறா. அவள் வந்துட்டு என்ன இவ உண்மையிலே வந்துட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்தா திடீர்னு அங்கேருந்து காணாமல் போயிடுறா. ஸோ அவளுக்கே நம்ப முடியல, வந்திருக்காளா வரலையான்ற மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சுக்கு. அவங்க பிரதர் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். உண்மையிலே நீ வந்துட்டு அவளை நல்லா வந்துட்டு பைத்தியமாக்கிட்டு, அவள் வந்துட்டு உன்னை வந்து நினச்சே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்றதாவே சொல்கிறான். ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு அவங்க போயிட்டு நல்லா தண்ணியை போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு ஒரு பையன் கூட சேர்ந்து க்ளோஸாக அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நீ என்னை இங்கே போக விட்டு இல்லை நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுமே அவன் எங்கள் கண்ணை வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அவனுக்கு அங்கே ரொம்ப முடியாமல் இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொன்னதும் என்னை இப்போ அட்டாக் பண்ணிட்டு வந்து போன பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு போதும் நீங்கள்
கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க பிரதர் வந்துட்டு இதெல்லாமே பற்றி விசாரிக்கிறதுக்கு அங்கே ஆளுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் இப்போல்லாம் அவங்க வந்துட்டு ரொம்பவே கேம்பிளிங் விளாண்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஒரு பெரிய வில்லாவுமே வாங்கியிருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அவங்க பிரதர், நீ வந்துட்டு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அம்மாவோட காசு உனக்கு தான் சொந்தமாகும், நீ வந்துட்டு கேஸ் போட்டாலும் நீ தான் ஜெயிப்ப, ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்க அழிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதுமே அப்போ அந்த விசாரணை பண்ணுறவருமே சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் அம்மாவோட ஆக்சிடென்ட் வந்துட்டு ஒரு நேச்சுரல் கிடையாது, இதுக்கு பின்னாடியுமே யாரோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு அவங்க அசிஸ்டன்ட், பாஸ் நைட்டு உங்களை வந்து அட்டாக் பண்ணது வேற யாரும் கிடையாது ஜியா தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவள் திரும்ப ரிட்டர்ன் வந்தது அவங்க அம்மாவை வந்து கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வர்றா. அங்கே வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து இருந்த ஞாபகம் எல்லாமே வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவங்க அப்பா எப்படி வந்துட்டு அவங்க அம்மா இல்லாத பிறகுமே வந்துட்டு அவளை ட்ரீட் பண்ணாங்கன்ற விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே உள்ளே பார்த்தா பயங்கரமாக அவங்க அப்பாவுக்கும் அவங்க ஸ்டெப் வந்ததுக்குமே ஃபைட் போயிட்டுருக்கு. நீ நேற்று நைட்டு வந்து தண்ணியை போட்டுட்டு அவளை லேட்டாக எதுக்காக வந்தேன்னு சொன்னதும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன், அப்படி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கூலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிறகு அவங்க அப்பாவுமே அங்கே வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் இது என்னோட வீடு, என்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டி, நான் வந்திருக்கேன் இங்கே வந்துட்டு என்ன வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத அவள் கேட்குறா. அந்த ஆள் அதை கேட்டுட்டு கோவமாயிட்டங்க பேசினதுமே நான் வந்துட்டு என்ன முந்தி மாதிரி சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு, இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள்னால பெரிய வந்து நஷ்டம் கூட ஆகலாம் அப்படின்ற சைட்டு அந்த வீடியோ காமிக்கிறா. அவங்க சிஸ்டர் வந்துட்டு ஏகப்பட்ட பசங்களோட இருந்ததை அதை பார்த்துட்டு இருந்தாலும் ரொம்ப கோவமாயிட்டு அந்த லிசாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என் மானதவே கப்பல் ஏற்றுறதுக்காகவா நீ பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசாமல் இந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னதும் நீங்கள் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு என்னை மிரட்டிட்டு இதெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா நான் உடனே கேட்டுவேனா, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வழி பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கேன்னு சொன்னதும் உங்கள் கார்ட்ஸை வச்சு பிடிக்க சொன்னதுமே அவங்க பிரதர் அங்கே வந்து அவங்க எல்லாத்தையுமே அடித்து விரட்டி விட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எப்படி அம்மா வந்து இந்த வீடை விட்டுட்டு போன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரியே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நோசாகி போயிடுது. என்னப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்ற சைட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே பேசுகிறாங்க. பிறகு அங்கே அவன் போனதுமே ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்த்ததும் கையை பிடிச்சி இழுத்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நேற்று நைட்டு நீ எனக்கு வந்து ஷாக் கொடுத்துருப்ப, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு கேட்டதுமே அவர் ரொம்பவே பயந்து போயிடுறா. இல்லைப்பா அங்கே வந்துட்டு முக்கியமான வேலை பண்ண வந்தேனா, நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்ட அதனால தான் சொன்னதும் நான் உன்ட்ட என்ன சொன்னேன், இப்படி டேஞ்சரான வேலை பண்ணாதான்னு சொன்னாலாம் என்னையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ நான் வந்துட்டு உனக்கு இந்த டேஞ்சரான வேலையில் ஹெல்ப் பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்கேன், நீயா வந்து எதுவும் பண்ண வேணான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ யார் இதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு, என்னோடய லைஃப்பை உன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறியா, அது நடக்காதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே வந்து போகிறான். திரும்ப நான் ரிட்டன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நீ வந்துட்டு எனக்கு தேவைப்படுறப்ப நீ என் கூட இல்லை, நீ எதுக்காக என்னை விட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுதுமே இதுக்கப்புறம் உனக்கு நான் எதுவுமே வந்துட்டு நடக்க விட மாட்டேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொன்னதுமே நானுமே வந்துட்டு உன்னை மீறி எதுவும் பண்ண மாட்டேன், டேஞ்சரான வேலை எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாமே உன் கூட சேர்ந்து தான் நான் பண்ணுவேன்னு சொன்னதும் ரெண்டு பேருமே சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதருக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. நான் போய் இப்போ அவன் மீட் பண்ணி பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அவன் கோவமாயிட்டு அங்கே அடிக்க போகும்போது நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சின்ன வயசுலேயே கூட்டிகிட்டு போயிட்டு அப்ராடில் நல்லா பார்த்துக்கிட்டு அப்படின்றத அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க பிரதர் அவங்க ஸ்டெப் மதர் அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அவளை காப்பாற்றி அங்கே அப்ராடுக்கு கூட்டிகிட்டு போனேன். இதுக்கப்புறம் ஆனால் நீ வந்துட்டு அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதுமே நான் இதுக்கப்புறம் அவளுக்கு எதுக்குமே நடக்க விட மாட்டேன், ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க நம்ம ஹீரோயின் உள்ளே உட்காந்தா அவங்க அம்மா கூட சேர்ந்து நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்குறா. அவங்க அம்மா மண்பாண்டங்கள்லாம் செய்ய கற்றுக் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உங்களை வந்து சாவடிச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேம்மா, நான் உங்கள்கிட்ட வாக்கு கொடுக்குறேன்னு அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து ஹக் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு என்னை காப்பாற்ற வருவேன்னு பார்த்தா நீ கண்டுக்காமல் இருக்க, உன் பிரதர் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை போட்டு தள்ளி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் எனக்கு தெரியும் நீங்கள் சின்ன சின்ன சண்டை போடுவீங்க, பெருசாலாம் எதுவும் நடக்காதுன்னு, அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே டி எங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவன் அப்படியே போயிட்டான்னு சொல்கிறான். அங்கே ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை எங்கேயுமே விட மாட்டேன் அப்படின்றதாமே சொல்கிறான். அப்போ அங்கே அவளுக்கு வந்துட்டு கால் வந்துடுது. அங்கே சொல்கிறாங்க உங்கள் அம்மா வந்துட்டு இறந்தப்ப அங்கே கூட சேர்ந்து ஒரு பையனுமே இருந்திருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஒருவேளை அது வந்து ஜியானா தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அவன்ட்டு அவள் கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. நீ தான் அப்போ எங்கள் அம்மாவை கூட சேர்ந்து வந்து கொலை பண்ணையா, எங்கள் அம்மா வந்துட்டு செத்த போது நீ அங்கே என்ன பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் போய் உன்னோட அம்மாவை கொலை பண்ணுவேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறான்.
என் கிளப்லையுமே பார்த்தேன். ஆனால் வீடியோஸ் எடுத்தா நீ அவளை காப்பாற்றுறதுக்கு அங்கேயுமே வந்துட்ட. அப்போ அவளை காப்பாற்ற தானே நீ ட்ரை பண்ணிட்டு இருந்த. நீ வந்துட்டு எப்படி எனக்கு துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாளேன்னு. பிறகு அவங்க தாத்தாட்ட போய் இப்படி வந்து ஜியான் தான் இதெல்லாம் பண்ண மாதிரி நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த தாத்தா ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. இது எல்லாம் நம்ம ஹீரோவோட தாத்தாவோட வேலை தான் போல். அந்தால் வந்துட்டு நம்மளோடவங்களே நம்மளுக்கு துரோகம் பண்ணால் எப்படி வந்துட்டு ஃபீல் ஆகுன்றது அவனுக்கு புரியணும்ல அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே லீட் இதெல்லாம் சொன்னதுமே நீயா வந்துட்டு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காத, ஜியான் போய் உன்னோட அம்மாவை எதுக்கு கொலை பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு இருக்குப்பா. அவன் வந்துட்டு சின்ன பையன் தான் அப்பா. ஆனால் வந்துட்டு எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லு. என்னோட அம்மா இறந்து போனாங்க, அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடிலாம் வந்துட்டு யாராச்சும் இருக்காங்கன்னு உனக்கு தோணலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிறகு ஹீரோங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். நம்பிக்கை இல்லாமல் இப்படிலாம் பேசிட்டாளேன்னு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணதுமே இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, அடுத்து ஏன் என்ன பழையத்துக்கு என் மேலே போட வந்திருக்கேன்னு சொன்னதுமே நான் இங்கே உன் கூட சேர்ந்து ட்ரிங்க் தான் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் நல்லா வந்துட்டு அங்கே மயக்கமாயிடுறான். அப்போ அவங்க முழிப்பு வரும்போது அவங்க அசிஸ்டண்ட்டை ஜியா எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க அப்பயே போயிட்டாங்க, அவங்க உங்களை எழுப்ப வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அவன் விழுந்தடிச்சு அங்கே போயிட்டு இருக்கான் அவளை மீட் பண்ணணுன்றதுக்காக. அப்போ அவங்க பிரதர் அங்கே லீட் நான் வந்துட்டு அவனுக்கு ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸை வந்துட்டு கொடுத்து மயக்கமாக்கி அவன்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் போட்டு வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு அவன் எதுவுமே என்கிட்ட வந்து சொல்லலை. எனக்கு ஆனால் டவுட் ஆயிடுச்சுக்கு அவன் தான் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பானா. ஒருவேளை வந்துட்டு அவன் மயக்கத்தில் இருந்த வாசி இதெல்லாம் சொல்லலையான்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே நம்ம எல்லாமே கேட்டுட்டா. அவன் நீ வந்துட்டு அவனை லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் வந்துட்டு என்னோட எதிரியாக கூட வருங்காலத்தில் மாறலாம், அவனை போய் நான் எப்படி லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே கேட்டுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அங்கே லீ வந்துட்டு நீ வந்து வருங்காலத்தில் இதை நினச்சி ஃபீல் பண்ணுற லெவலுக்கு எதுவும் பண்ணாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போன இடத்துல உண்மையிலே நீங்கள் இருந்திருக்கீங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பார்த்தோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. ஆனால் எனக்கு எதுவுமே ஏன் ஞாபகம் வர மாட்டுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா லாயர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை இந்த வீட்டிலேருந்து எப்படியாச்சும் விரட்டி விட்டுணும், சொத்தை எல்லாத்தையும் அந்தாளோட பேரில் மாற்றிக்கணுன்றதுக்காக. அப்போ அவங்க ஒய்ஃப் அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, லிசாவோட வீடியோ எல்லாமே அவகிட்ட இருக்குது, அதை வச்சு அவள் நம்மளை அசிங்கம் கூட படுத்தலாம், அவள் இந்த வீட்டில் இருக்கட்டும் நீங்கள் விட்டுருங்க அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு லீ நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம அவன் வந்து விட்டுட்டு போன பொருள் எல்லாமே இங்கே அப்படியே இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நிரந்தரமாக்கணும் அப்படின்ற சைட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த லிசா வந்து கால் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு என்னோட வீடியோ வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாத்தையும் நீ வந்து டிலீட் பண்ணுன்னு சொன்னதும் நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உன்னோட அம்மாவை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், நீ பண்ணிவிடு. அவரோட ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அங்கே ஜியான்மே இருந்திருக்கான், அதுக்கான கிளியரான வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. பிறகு அவங்க லிசாவை தான் போய் மீட் பண்ணுறா. அப்போ அங்கே லிசா இந்த பென்ட்ரைவில் வந்துட்டு உனக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நீ டிலீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் எல்லாமே இருக்குது, ஆனால் நீ வந்துட்டு என்னதை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நான் அதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி அங்கே அவங்களோட அந்த விசாரிக்க சொன்ன பர்சன் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஹீரோ லீயை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. பட் அந்த பில்டிங்கில் போனவர் தான் திரும்ப ரிட்டர்ன் வரல அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அந்த பென்ட்ரைவை கொண்டு போய் அங்கே லீட்டை கொண்டு போய் கொடுக்குறா. அதை அவன் போட்டு பார்த்தா இதில் வந்துட்டு எதுவுமே இல்லையே அப்படின்றத சொல்லும்போது அவள் வேணுக்குனே வந்துட்டு பொய்யா கொடுத்துட்டு போயிருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே லிசாவோட அம்மாட்ட அந்த கால் வந்ததுமே மீட் பண்ணுறதுக்காக போனால் அந்த லேடி வந்துட்டு ஏகப்பட்ட ரவுடிங்களை எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவளை அங்கே அட்டாக்மே பண்ண சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு எல்லாரோடய சேர்ந்து அங்கே ஃபைட் பண்ணி அங்கே அடிச்சிடுறா. அப்போ அங்கே லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டு கழுத்தில் கட்டி வச்சுட்ருக்கான். அசஞ்சேடா நீ வந்துட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறாங்க. அப்போ நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்க, உன்னோட அம்மா வந்துட்டு செத்து போனதுக்கு காரணம் யாரும் தானே அலைஞ்சிட்ருக்க, நான் ஃபைனலாக உனக்கு இன்றைக்கி உண்மையை சொல்லிடுறேன், நான் தான் வந்துட்டு ஆளுங்க எல்லாத்தையுமே ஹையர் பண்ணேன் அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக. பட் ஆனால் அந்த இடத்துக்கு ஜியான் வந்துட்டான். அவன் வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணான். பட் வந்துட்டு எதுவும் முடியாமல் போச்சுன்னு சொல்லும் போதே அங்கே நம்ம ஹீரோவுமே உள்ளே என்ட்ரானதும் அதை பார்த்துட்டு அந்த லேடி பயந்து போயிட்டு பக்கத்தில் கத்தி வச்சு மிரட்டுறாங்க, நீ பக்கத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக இவ்வளோ நான் கொலை பண்ணிடுவேன்னு. பட் அவங்க வந்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை
காப்பாற்றி எங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு முழிப்பு வரும்போது அங்கே ஒரு பர்ஸ் கிடக்கு. அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்கூல் படித்தப்ப இருந்த ஒரு பேட்ஜ் மாதிரி ஏதோ இருக்குது. அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு சில ஆளுங்க வந்துட்டு அவளை அங்கே புள்ளி பண்ணி இருந்திருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப சின்ன பிள்ளையா இருந்திருக்கா. அப்போ ஆனால் அந்த இடத்துக்குமே மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து ஹீரோயினை காப்பாற்றிருக்கான். அதுவுமே நம்மளோட ஹீரோ தான் போல். ஸோ வந்துட்டு இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே அப்போ அவன் ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு, நீ இப்போ எதுக்காக என்ன ஹக் பண்ணிட்டு இருக்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் சாரி கேட்குறா. ஸ்கூல் படிக்கிறப்பயுமே வந்து என்னை காப்பாற்றினது நீங்கள் தானே அப்படின்றத சொன்னதும் அவனுமே வந்துட்டு ஃபைனல் அவள் புரிஞ்சுக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ அவங்க லீயை மீட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க ஸ்டெப் மதர் பண்ண வேலைக்கு அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும், அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸ்லேயுமே காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா மேலே அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவமாயிட்ருக்காங்க. பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப டல் ஆகிட்டுருக்கு. இதுக்கெல்லாமே காரணம் நீ தான், ஒன்றும் ஒழுங்காக கவனிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அந்த ஆளுமே அங்கே வந்துட்டு கோவப்பட்டு ஃபைட் பண்ணுறாரு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. இதுக்கப்புறம் என்னோட அப்பா வந்துட்டு இதோட சிஇஓ கிடையாது, ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் நான் தான். ஸோ வந்துட்டு என்னோட பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே அந்த ஆள் கோவமாயிட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி முன்னேற்றி கொண்டு வந்திருக்கேன், நீ ஊடால வந்துட்டு எல்லாத்தையும் பறிப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னது ஊடால பறிச்சிட்ருக்க, நான் எல்லாமே எனக்கு சொந்தமானது, எங்கள் அம்மாவோட காசை வச்சு தானே நீ இவ்வளோ நாளைக்கு வாழ்ந்திருக்க, ஸோ இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜியானை பார்த்து உங்கள் தாத்தாவுமே இவளோட அம்மாவோட இறந்து போனதுக்கு காரணம், நான் அந்தாலையுமே ஜெயிலுக்கு சேர்த்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோ அவங்க வீட்டில் உட்காந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கான். ஹீரோயின் அவனை சமாதானப்படுத்த வந்துட்டுருக்கா. நீ வந்துட்டு என்ன பண்ண, இதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும், நீ என்னை ஹேட்லாம் பண்ண மாட்டேல, என்னை விட்டுட்டு போயிட மாட்டேலன்னு சொன்னதுமே நான் என்ன இதுக்காக உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ என்ன தப்பு பண்ண அப்படின்றத சொல்கிறா. நீ எப்பயும் என்னை வந்து லவ் பண்ணுவீலன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டுருக்கா. பிறகு அவன் கோமாயிட்டு அவங்க தாத்தாவை போய் அங்கே வந்துட்டு அடிச்சுட்டு சண்டை போட ஆரம்பிச்சுடுறான். நீங்கள் வந்துட்டு எப்படி அவங்க அம்மாவை போய் கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ என்ன முட்டாளா, நீ வந்துட்டு அறிவிலாமாவே சொன்னாலும் நம்பிட்டு வருவியா, அவங்கள கொல்றதுக்கு எனக்கு வந்துட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கோவமாயிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு ஒரு லேடிக்காக நீ உன் தாத்தா மேலே கையை உங்குவியாடான்னு சொல்லிட்டு கேட்டதும், இந்த அசிங்கம் பண்ணுறது இப்படி வந்துட்டு அருவருப்பாக நடந்துக்கிறது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து தானே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றதாவே சொல்லிட்டு கோவமாயிட்டு போயிட்டுருக்கான். உடனே அவர் அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எல்லா எவிடன்ஸையுமே நீங்கள் வந்துட்டு அழிச்சிடுங்க, நானுமே அதுக்கு பின்னாடி இருக்கேன்ற விஷயம் அவனுக்கு எப்பயும் தெரியக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அங்கே சில கார்ட்ஸ் எல்லாம் கிடக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா பர்த்டேக்கு ஒவ்வொன்றுக்குமே அவன் விஷ் பண்ணியிருக்கான். பட் அவளுக்கு அனுப்பாமல் அவனே வச்சுருந்துருக்கான். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷனலாகி போயிடுது. நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததுமே அவள் ஓடி போய் அங்கே ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், உன்னை விட்டுட்டு நான் எப்பயுமே எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ அவன் எங்கள் தாத்தாட்ட போய் நான் பேசினேன், அவர் வந்துட்டு உங்கள் அம்மாவை எதுவும் பண்ணலையான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை, இதில் வந்துட்டு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை பார்த்தியா, அதே எனக்கு போதும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ ரொம்ப வந்துட்டு அவனுக்குமே ஹாப்பியாகிடுது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண 2 பேருமே சேர்ந்தாங்க. கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவள் அழகாக வந்துட்டு அங்கே அந்த மண்பாண்ட எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. அவனுமே அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் இது எல்லாமே என்னோட அம்மா கற்றுக் கொடுத்தது தான், அவங்கள மாதிரியே நான் பெஸ்ட்டாக பண்ணணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது கண்டிப்பாக அப்படின்றதாமே சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுக்குறான். என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ வரைக்குமே உன்னோட ஸ்டெப் மதர் வந்து கேப்ளிங் விளாண்டு அழைச்சிட்டு இருந்தாங்களே அதுதான் இது அப்படின்றதாமே சொல்கிறான். அவள் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீ தான்ப்பா இந்த உலகத்தில் பெஸ்ட் அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பி அங்கே வந்துட்டு கொஞ்சம் விளையாடவுமே ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம லிசாவை பார்த்தா நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே சொல்லிடுறாங்க, இது வந்துட்டு ஜியாவுக்கு சொந்தமான வீடு, நீங்கள் இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கக்கூடாது, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே லாயர் பேசினதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் வந்துட்டு உங்கள் அம்மா இறந்து போகும்போது சில வேர்ட்ஸ் எல்லாமே சொன்னதை உன்ட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நீ என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே நான் அவளை போய் மீட் பண்ணணும்னு சொன்னதுமே நான் வந்துட்டு போன டைம் வந்து நடந்த மாதிரி உனக்கு நடக்க விட மாட்டேன், இந்த டைம் நானுமே உன் கூட சேர்ந்து வருவேன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் வந்துட்டு அப்ராடில் படிச்சுட்டு வரும்போது சைக்காட்ரிஸ்ட்டுமே பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், மற்றவங்களோட மைண்டை ரீட் பண்ணுறதுமே எனக்கு நல்லா தெரியும்னு அவள் சொல்கிறா. ஸோ வந்துட்டு நான் வந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியும்னு சொல்லும்போது பட் இருந்தாலுமே
பேச நீ வச்சுக்கோ, நீ கண்டிப்பா வந்துட்டு என் கூட சேர்ந்து எல்லா இடத்துலயுமே கனெக்ட்ல இருக்கலாம் அப்படின்றதாமே சொல்றான். பிறகு நம்ம ஹீரோயின் வந்ததுமே அங்க போய் ஸ்க்ரீன் எல்லாமே திறந்து விடுறா. எதுக்காக நீ இப்படி இருட்டில் உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நீ தண்ணியை போட்டுட்டு அவ பாட்டு என்னென்னத்தையும் உளர்னதுமே ஐ திங்க் நீங்க என்ன பேச்சோ நீ அதை வந்துட்டு சொல்ல மாட்டேன், நான் பேசாம வந்துட்டு இங்கேருந்து போகிறது தான் பெட்ருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது நான் வந்துட்டு சொல்கிறேன் நீ கேளு அப்படின்றத சொல்கிறா. என்னன்னு பார்த்தா என்னோட அம்மா தான் உன்னோட அம்மா வந்துட்டு கொலை பண்ணாங்க. அவங்க சாகும்போது கிட்ட நான் வந்துட்டு இப்போ உன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு இந்த வீட்டோட லீகல் பொண்ணாக மாறிடுவா. உன் பொண்ணு ஒரு மிஸ்ட்ரஸோட பொண்ணாக தான் இருப்பான்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீலாக இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. ஆனால் நான் வந்துட்டு எப்பயுமே இதெல்லாம் பண்ணுறதுக்கு விருப்பமே எனக்கு கிடையாது. என்னோட அம்மா தான் வந்துட்டு என்னை எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ணி ஜியானை வந்து செடியூஸ் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் எந்த ஒரு விருப்பமே இல்லை அப்படின்றத அவள் சொல்லிட்டேவும் அங்கே கீழே விழுந்துடுறா குடிச்சிட்டே. பார்த்தா அவள் வாயிலேருந்து பிளட்டாக அங்கே வந்துட்டு வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி எல்லா பிஸ்னஸுமே லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா வெளியிடுறாங்க, வேற ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு சொன்னதுமே அவனுக்கு நல்லாவே புரியுது எல்லாமே இந்த தாத்தாவோட வேலை தான்னு. அவரை போய் மீட் பண்ண போயிட்டு எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிடுச்சு நீங்களுமே வந்து ஜியாவோட அம்மாவோட சாவில் காரணமாக இருந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே அப்போ அந்த ஆள் வந்துட்டு ஆமாம் நானுமே காரணம் தான், பட் நேரடியாக நான் ஒன்றும் கொலை பண்ண கிடையாது. ரொம்பவே ஒரு சக்ஸஸ் ஆன வந்து பிஸ்னஸ் மாறிட்டாங்க. ஸோ இது எனக்கு வந்துட்டு ரொம்பவே த்ரெட்டாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட கம்பெனி லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்குமே வந்துட்டு ஒரு வழி வேணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அங்கே லிசாவோட அம்மா கால் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்படி அவளை கொலை பண்ண போகிறேன்னு சொன்னதுமே நானுமே வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நீயும் அந்த பொண்ணுமே சேர்ந்து மவுண்டனில் விளையாட போயிருந்தப்ப அந்த பொண்ணை வந்துட்டு நான் தான் கிட்னாப் பண்ண வச்சேன். அப்போ நீ வந்துட்டு காணாம போயிட்டா அந்த பொண்ணுன்னு என்கிட்ட வந்து சொன்னப்போ நான் வந்துட்டு அவங்ககிட்ட மெசேஜ் பண்ண ஒன்றை வச்சு தான் வச்சேன். நீ அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு சொன்னதுமே அவங்கள அந்த இடத்துக்கு வந்துட்டு அனுப்பி வச்சேன். லிசாவோட அம்மா இருக்க இடத்துக்குமே அவங்கள வந்துட்டு போக சொன்னேன். அங்கே தான் குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாமே நீ தான் பண்ண. நான் வந்துட்டு அவங்கள கொலை பண்ணியிருக்கேன், நீ என் மேலே பழிய போட்டேன்னா அப்படின்னா இந்த கொலைக்கு நீயுமே காரணம், நீயுமே வந்துட்டு இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நம்ம லைனில் தான் இருக்கா போல். ஸோ அவள் எல்லாத்தையுமே இங்கே கேட்டுட்டு அங்கே துடிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாகி போயிட்டு நீ வந்துட்டு என்ன மனுஷன்னு சொல்லிட்டு அவன் அங்கே சண்டை போடும்போது அங்கே அவ்வளோதான் அந்த தாத்தாக்குமே கோவமாகி போயிடுது. கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. எப்போ பார்த்தாலும் என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. நான் எதுவும் பண்ண கிடையாது, நானாக போய் கொலை பண்ணேன். நான் வந்துட்டு அவங்கள வந்து அந்த லிசாவோட அம்மா இருந்த இடத்துக்கு தான் அனுப்பி விட்டேன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, நான் வந்துட்டு உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன்னு தெரியுமா. என் பாஸ் வந்துட்டு சின்ன குழந்தை, அவர் வந்துட்டு நீங்கள் சொன்னதை பண்ணியிருக்காரு, அவர் எப்படி வந்துட்டு இந்த சாவுக்கு காரணமாக இருப்பார். என் பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மற்றவங்க மேலே பழி போட்டுட்ருக்கீங்களே, என்ன மாதிரி ஜென்மம் நீங்கள் அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப துடிச்சு போயிடா. நம்ம ஹீரோவை பார்த்தா நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், உங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நாள் நான் ஜெயிலுக்கு அனுப்பி ஆவேன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் இங்கே ரொம்ப சோகமாயிட்டு வந்ததுமே ஹீரோயின் போய் அவனை ஹக் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே ஃபோனில் கேட்டுட்டேன், பட் நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத, நீ சின்ன பிள்ளை, அவங்க என்ன பண்ண சொன்னாங்களோ அதை தான் பண்ணேன். பட் உனக்கு தெரியுமா எங்கள் அம்மா அங்கே வந்து அது மூலமாக இறந்து போவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீ வந்துட்டு எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அவனுக்குமே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிருது. நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவேன், அது என்னோட தாத்தாவை இருந்தாலுமே அந்தாலுமே ஜெயிலுக்கு போய்தாகணும்னு அவன் சொல்கிறான். ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு இருக்கான். சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும் எங்கே போயிட்டுருக்கா, உனக்கு வந்துட்டு மெடிசன் போடணும் வா, வந்து பெயின் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு மெடிசன் போட்டுட்டு ரொம்பவே பெயின் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஆனால் அவனுக்குமே அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கு தாங்க முடியல, கில்ட்டியாகவே ஆகிட்டு இருக்கான். நம்மளால தானே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே லாஸ் ஆகிட்டு இருக்கு, நான் அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ரொம்ப ஸ்டாண்டாக வச்சுக்கணும், அதுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இதுக்கான காரணவங்களை ஒவ்வொருத்தங்களையும் தேடி கண்டுபிடிச்சி அங்கே வந்து இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு நான் எப்பயுமே பக்கபலமாக இருப்பேன், எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறான். ஸோ ரொம்பவே அவளுக்குமே ஹாப்பியாக இருது. அங்கே நம்ம ஹீரோயின் அவனை போய் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு நம்ம ரெண்டு பேருமே நிம்மதியாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு வாழலாம், நான் உன்னை எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறா. அப்படியே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அவன் வந்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான்.
நம்ம ஹீரோவை முழிக்கும்போது அப்போ அங்கே நம்ம லீதா இருக்கான். இப்போ நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நான் தூங்கிட்டேன். சரி அவன் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் உள்ளே போய் தூங்க போயிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். சரி நீ யூஎஸ் போயிட்டு இருந்தேல்ல எப்போ வந்தேன்னு சொன்னதும் நான் வந்துட்டேன்ப்பா. சரி நீ என்ன போலையா வீட்டுக்குன்னு சொன்னதுமே நானுமே அவள் தூங்குறானா உள்ளே போய் தூங்க போகிறேன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் அவளோட ஹஸ்பண்ட் கிடையாது இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு நீ வந்துட்டு கிளம்பி போன்னு சொன்னதுமே அவனுமே அங்கே வந்து போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் வந்ததும் நீ என்ன அவனை பார்த்துட்டு நீ மறைஞ்சிக்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு அவனை விட்டு விலகி இருக்கிறது தான் பெட்ருன்னு எனக்கு தோணுது. அவன் என் கூட சேர்ந்து இருக்கிற வரைக்குமே அவனுக்குமே ரொம்ப கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணம் அவன் தான் சொல்லிட்டு ஸோ நான் நினைச்சாலுமே அவனை வந்துட்டு என்னால் விட முடியல. அதனால் இப்படி வந்துட்டு விலக்கி வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பட் வந்துட்டு நீ இதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ண மாட்டேயா விட்டுட்டு போன பிறகு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு கவலைப்பட்டாலுமே பரவாயில்ல இதுதான் ரெண்டு பேரோட லைஃப்புமே வந்துட்டு கரெக்டானது. ரெண்டு பேருமே வந்துட்டு விலகி இருக்க தான் பெட்ரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணுறா. ஆனால் அவனை விட்ட பிறகு நீ ரொம்ப கவலைப்பட போகிறான்னு சொன்னதும் கண்டிப்பாக அது எனக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு வேற என்ன வழி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்களை நான் ஒரு வழி பண்ணணும். அதை வந்துட்டு பண்ணுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டேன். அவனையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது தேவை கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே ஒரு நியூஸ் கேட்டுட்ருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இப்படி அவர் வந்துட்டு வேறு எந்த ஒரு கெட்ட வேலையுமே இதுக்கப்புறம் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காருன்னு சொன்னதும் கண்டிப்பாக இதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் வந்துட்டு எல்லாமே தோற்று போயிட்டார் வாழ்க்கையில். இதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் அவர் அந்த ஆள் இந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்காங்க. சரி நீங்கள் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்கூல் ஓப்பன் பண்ணீங்க இந்த டைமே ஓப்பன் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் கேட்டதும் நான் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே தாத்தாவோட பேரில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஆளை இதுக்கப்புறம் யாரும் நல்லவங்க நினைக்க தேவை கிடையாது. நான் இந்த கம்பெனியுமே க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ நீ பேசாமல் வேற எங்கேயாச்சும் போய் உனக்கு ஜாப் தேடிக்கோ. நீ உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம ஹீரோயினுமே திரும்ப ஒன்றா தான் இருக்காங்க. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே நம்ம ஹீரோயின்ட்ட நாளைக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போகணும். நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்கிறா. விடணும்னு நினைக்கிறா. அவளாலேயும் முடியல அவனாலேயும் முடியலை. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அதே மாதிரி அவன் ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அவளுக்காக சூப்பரான சாப்பாடுலாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் சூப்பராக குக்குமே பண்ணுவேன். உனக்காக டிஷ்ஷஸ் எல்லாமே நான் ஏற்பாடுமே உள்ளே பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நீ டேஸ்ட் பார்த்து எனக்கு ரிவ்யூ சொல்லணும்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன தெரியுமா இந்த கேண்டி தான் சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். இது 5 வயசில் நீ எனக்கு கொடுத்தது. இப்போ வரைக்குமே நான் சேஃப்டியாக வச்சுருக்கேன். இதை நீ டேஸ்ட் பாரு அப்படின்ற செட் அவன் கொடுத்துட்ருக்கான். சரி உள்ளே போய் நீ அதை பார்த்துட்டு வா அப்படின்ற செட்டை அனுப்பி விட்டதுமே நம்ம ஹீரோயின் போனதும் அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் உன்னை விட்டுட்டு போக போகிறேன். இதுக்கப்புறம் உனக்கு எனக்குமே எதுவும் ஒத்து வராது. ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்தாலுமே வாழ்க்கை நரகமாக தான் போகும். ரொம்பவே கில்ட்டியில் வாழ வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீ இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நல்ல பையனாக பார்த்து சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி லைஃப்பில் நல்லபடியாக வாழ அப்படின்றத சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் வந்ததுமே பார்த்தா அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோமே எந்திரி என்னாச்சுன்னு சொன்னதுமே நான் உன்கிட்ட ஃபைனலாக ஒரு குட் பை சொல்லிட்டு போகிறேன். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கே வேணான்னு சொல்லிட்டு போனதுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறா. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்க்குறா. அவளுக்கு இன்னுமே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. பிறகு அவங்க பிரதர்கிட்ட அவங்க இப்போ அங்கே ரொம்பவே அவள் கவலைப்பட்டுட்டு இருக்கோமே அங்கே லீவ் வர்றான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி ஜியான் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்டு அழுததுமே ஒன்றும் கவலைப்படாத நான் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் போன டைமே நான் பார்த்தேன் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். என்ன விஷயம்னு தெரியல. அவன் தூங்கி எந்திரிக்கும் போதே வித்தியாசமெல்லாம் பேசினான். அவன் அப்போ இருந்தே அப்படின்னா விட்டுட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பிரதர் முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இன்னொரு விஷயமே சொல்கிறான். அவன் கம்பெனி எல்லாமே பேங்க்ராப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் அவன் போயிருப்பான். அவன் ஆல்ரெடி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான் போலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றும் கவலைப்படாத நான் எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சிருவேன் நாங்கள் லீ சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணுறதுக்காக வர்றான். அந்த பிள்ளைங்க அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு பேசுகிறாங்க. அப்போ அவன் நான் இந்த டைம் வந்திருக்கேன் பட் என்கிட்ட அவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் எதுக்காக அங்கிள் இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு வந்ததே பெரிய கிஃப்ட் அப்படின்றத அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க. பிறகு அங்கே டீச்சர் வர்றாங்க.
எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறான். குழந்தைங்கள பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொன்னதுமே, இங்கே டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பண்ணலான்னு சொன்னதும், நான் வந்துட்டு டீச்சர்லாம் கிடையாது, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும், இங்கேவே ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவனுமே நான் வந்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே பார்த்தா ஒரு லெட்ரு கிடைக்கிது. அவங்க அம்மா தான் எழுதி வச்சுருக்காங்க, நான் வந்துட்டு உனக்காக இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட பணம் போட்டு வச்சுருக்கேன், நீ வந்துட்டு பெரிய பொண்ணானதுமே இது எல்லாத்தையுமே நீ வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கோ, இது எல்லாத்தையும் உனக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அவள் அதெல்லாமே படித்து பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாக எழுதா. அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே தெரியுமா, அவங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக வந்துட்டு வேலை பார்த்துருக்காங்க என்னை காப்பாற்றணுன்றதுக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. எங்கே போயிட்ட ஜியான், உனக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலையில் என்னை விட்டுட்டு நீ ஏன் போன, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிறகு அவங்க கிளாஸ்மேட் நடத்திட்டு இருக்கான். அந்த பிள்ளைங்களுக்கு அட்வைஸுமே கொடுக்குறான். லைஃப்பில் வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் வரும், பட் வந்துட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்து வந்துட்டு போராட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பிறகு அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் லீ அவங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, பாரு என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு உள்ளே போயிட்டு, என்ன டார்லிங் என்னை விட்டுட்டு இங்கே வந்து ஹாப்பியாக இருக்க போலையேன்னு சொன்னதுமே, நீ எதுக்காக இப்போ என் பின்னாடி வந்தேன்னு சொன்னதுமே அவள் பார்த்தா அவனை பிடிச்சவங்க கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மரியாதையை நீ இங்கேருந்து போயிடு, நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்னா எதுக்காக அப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் எப்படி போய் உன்னை விடுவேன், நீ தான் என்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்றத சொன்னதும், யார் ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். என்னை விட்டுட்டு நிம்மதியாக இருக்க விடுனா ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்க, எங்கே போனாலுமே என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு என்ன உயிரை போட்டு உன்னை வாங்கினேன், நீ இல்லாத லைஃப்பை நான் எப்படி வந்து சந்தோஷமாக வாழ முடியும், அதனால தான் நான் உன்னை வந்துட்டு கூட சேர்ந்து இருக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடு, உன் மூஞ்சி பார்க்க பார்க்க எனக்கு வந்துட்டு தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அவனுக்குமே கவலையாக தான் இருக்குது. பட் அங்கே திரும்பவும் வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, கோவமாயிட்டு விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. பட் இருந்தாலுமே நீ இவ்வளோ தூரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுற வாசி, எதுக்காக பிடிக்காதவனை கட்டாயப்படுத்தணும், பேசாமல் வந்துட்டு நான் வந்து நீ வந்து ஆல்ரெடி எனக்கு ஏகப்பட்ட காசு கொடுத்து பார்த்தியா அந்த கார்டை, நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த காசை வச்சு புது ஃபைவ் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சி அவன் மேலே செலவழிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு, என்னது நீ தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ தான் எனக்கு சொந்தம், நான் யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே லீ வந்து போதும் நிப்பாட்டுங்க, லக்கேஜை பேக் பண்ணலாம், வீட்டில் போய் இதெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அம்மாவோட சமாதியில் போய் எங்கள் ஃப்ளார் எல்லாமே வச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ உங்கள் பொண்ணை எப்பயுமே நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், அவளுக்கு எந்த ஒரு குறையில்லாமல் வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயே நம்ம வாங்கின அந்த ட்ராஃபி எல்லாமே வச்சுட்டு, நீங்கள் நினச்ச மாதிரியே நான் வந்துட்டு எல்லாம் சக்ஸஸ் ஆக்கிட்டேன், ரெண்டாவது அங்கே உங்களுக்கு வந்துட்டு தப்பு பண்ண எல்லாத்தையுமே நான் பனிஷ் பண்ணிட்டேமா அப்படின்றத சொல்கிறா. இதான் உங்களோட மருமகன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நான் வந்துட்டு இவன் கூட சேர்ந்து எப்பயுமே சந்தோஷமாக இருப்பேமான்னு சொல்லிட்டு அவள் வாக்குமே கொடுக்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு அந்த கேண்டியை வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு, உங்கள் பொண்ணை எப்பயுமே நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், என் கூட நீ வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயின்மே சந்தோஷமாயிட்டங்க ஓகேன்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.